காமன் ரிஸ்க் ஃபார் ஜெனரல் அனஸ்தீஷியா என்ன? ஏன்னா நெறைய பேஷண்ட் ஜெனரலே வேணுன்றப்போ, இஃப் தே அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாரி ஒரு ரிஸ்க் இருக்குன்னா, மேபி தே வில் கன்சிடர் ஸ்பைனல். அதனால ரொம்ப காமன் ரிஸ்க் ஃபார் மதர் என்ன? காமன் ரிஸ்க் ஃபார் மதர் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது முதல்ல வந்து ப்ரெக்னென்சி டைமில் அவங்களோட எல்லாருமே வந்து ப்ரெக்னென்சி டைமில் வாமிட்டிங் ரொம்ப காமனாக இருக்கும். எவ்ரிபடி நோஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா அவங்களோட அப்பர் லோயர் ரிசோஜியல் ஸ்பிங்க்டரோட டோன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஈஸியாக மேலே வந்து ஆஸ்பிரேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் பேர் வந்து மெண்டல்சன் சிண்ட்ரோம் என்ன ஃபார் ஜெனரல் அனஸ்தீசியா டியூரிங் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேரிங் ஃபேக்டர் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அதாவது ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் வந்து அப்படியே மேலே ஏறி அது லங்ஸுக்கே போயிடும்ன்றீங்க, ஆஸ்பிக்சியா மாதிரி வரும். ஸோ இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லைக் ஏ கான்ஷியஸ் பேஷண்ட். ஸோ கான்ஷியஸ் பேஷண்ட் வந்து அவங்க கான்ஷியஸாக இருக்கும்போது எனிதிங் தட் கம்ஸ் டு த மவுத் வி swallow it back ஆக்சுவலாக இன்ஸ்டெட் ஆஃப் இட் கோயிங் டு த லங். ஓகே. ஸோ இந்த ஒரு அதாவது ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வி சி லைக் யூனோ ஸ்பைனல் அனஸ்தீசியா ஆல்வேஸ் பெட்டர். இதுக்கும் மேலேயுமே வந்து இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் ஒரு ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது ஒருத்தவங்களோட பிபி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அந்த கொடுக்கும்போது அந்த பிபி ஜாஸ்தியாக ஆகும்போது வந்து யாருக்கு நிறைய ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்டர்லைன் பிபி ஜாஸ்தியாக இருக்கிற அந்த டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பிபி அந்த த்ரெஷோல்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இட் வில் லீட் டு அ ஃபேட்டல் ஸ்ட்ரோக் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த 2 ரீசன் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வை வி ப்ரிஃபர் ஸ்பைனல் அனஸ்தீசியா, ஜெனரல் அனஸ்தீசியா. ஓகே. ஸோ இந்த இப்போ லேபர் அனால்ஜிசியாவை தவிர டாக்டர் தினேஷ், நீங்கள் கைனக் ப்ரொசீஜர்ஸ் லைக் நிறைய பேர் வந்து என்கிட்டயே வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரொசீஜர் பண்ணணும் அண்ட் லாப்ரோஸ்கோப்பியாவே எனக்கு கர்ப்பப்பையில் இருக்க கட்டி எடுக்கணும், மயோமெக்டமின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிஸ்ட்ரெக்டமி, யூட்ரஸ் ரிமூவல், நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமாக ரொம்ப ஹை ரிஸ்காக இருக்காங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் உங்ககிட்ட அனுப்பி ப்ரீ அனஸ்தட்டிக் ஃபிட்னஸ் செக் பண்ண சொல்கிறோம். லைக் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஒபீஸாக இருக்காங்க, ஷார்ட்டாக இருக்காங்க, ஷார்ட் நெக். நமக்கு தெரியுது சில பேஷண்ட்ஸ் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதை நம்ம அனுப்புகிறோன்னு. பட் இப்போல்லாம் வந்து அப்கமிங் டாக்டர்ஸ் வித் ஆர் வித்தவுட் தியர் நாலேஜ் நிறைய பேர் வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் மிஸ் பண்ணுறாங்க, ரிஸ்க் ஃபேக்டர்ஸை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா பேஷண்ட்ஸையும் ஒரு தடவை ப்ரீயாப்பாக பார்த்துறது பெட்டரா? ஏன்னா உங்கள் பார்வை டு லுக் அட் தெம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கைனகாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ. அனஸ்தீசியா ஃபிட்னஸ்க்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா, சுகர் கண்ட்ரோலாக இருக்கா, தைராய்டு நல்லா இருக்கா, இசிஜி எக்ஸ்ரேலாம் பேசிக்காக தான் நமக்கு தெரியும். இதை தவிர்த்து நீங்கள் ஒரு ப்ரீ அனஸ்தட்டிக் செக்அப் பண்ணுறப்போ பேஷண்ட்டை என்னென்ன பார்க்குறீங்க? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள வந்து எப்போவுமே இருக்கிறது வந்து நிறைய சந்தேகங்கள். ஆக்சுவலாக நம்மளை என்ன பண்ண போகிறாங்க, எங்கே கூட்டு போகிறாங்க, அதாவது ரெண்டாவது வாட்டி ப்ரொசீஜர் பண்ணாங்க வராங்க அப்படின்னு சொன்னால் they'll be knowing ஆக்சுவலாக. நமக்கு ஒரு வந்த உடனே நம்ம கையில் ஒரு லைன் போட்டுருவாங்க, ஒரு ட்ரெஸ் கவுன் போட்டு விட்ருவாங்க, உள்ளுக்குள்ளே கூட்டு போவாங்க, வீல் பண்ணுவாங்க, லைட் போடுவாங்க, சரியா, அப்புறம் நல்லா தூங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறது. பட் வந்து ஒரு புதுசாக ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு கற்பனையிலே யோசிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி, சரியா. பட் வந்து கூகுளில் வந்து there will not be any expert who is going to tell all these things actually. ஸோ இந்த பர்டிகுலர் இதெல்லாமே வந்து அவங்க வந்து when they go and meet an anesthetist they will know like இப்படி தான் அனஸ்தீசியா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடுவோம். ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போது நீங்கள் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ண போகிறீங்க ஃபார் an எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், அந்த பேஷண்ட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கையில் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம், நீங்கள் தூங்கிடுவீங்க, we'll do the procedure. ஸோ ப்ரொசீஜர் முடிஞ்சு வந்து நார்மலி வந்து they will be staying ஒரு unconscious for 45 minutes. இதுதான் வந்து எல்லாத்தோட ஒரு கன்சர்னாக இருக்கும் ஆக்சுவலாக, எப்போ மயக்கம் தெரியும் அப்படிங்கிறது. இதை கூட நம்ம முதலே சொல்லிடுவோம் ஆக்சுவலாக. அடுத்தது வந்து ஒரு ப்ரொசீஜரோட டியூரேஷன் என்ன. ஸோ இதையுமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டியூரேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும் இல்லை, ஒரு பேஷண்ட்டோட என்டையர் ஃபேமிலியுமே ரெடி ஆகிடுவாங்க. இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் வித் அன் அனஸ்தெட்டிஸ்ட் ஃபார் அ பேஷண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க 400 வந்து அதாவது ஒருத்தங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிட்டு அவங்க மனசளவில் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு எவ்வளோ வலி இருக்கும், நம்ம எப்படி 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 நடக்க போகிறோம், எப்படி டாய்லெட் போகிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க, மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பீரியடு தான் வந்து அவங்கள வந்து ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு பீரியட். இந்த பீரியடில் வந்து when they have an opportunity to meet an anesthetist they get, அதாவது
அவங்க பெயின் ரிலீஃப் பற்றி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ பெயின் ரிலீஃப் பற்றி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் போது வந்து தே வில் நோ லைக் எப்போ வந்து நம்மளால் வந்து அடுத்து நடக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்து வந்து அவங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் சர்ஜரி ரிலேட்டடில் வந்து ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் நீங்கள் ஒரு ஹிஸ்டெக்டமி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ பி ஏபிள் டெல் வென் த அவங்களால எப்போ நடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க ஆக்சுவலாக. ஸோ இதையுமே வந்து சேர்த்து ஒரு அனஸ்தீசியா கூட சேர்த்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இல்லை நீங்கள் ஒரு 4 days வந்து கம்ப்ளீட்டாக பெயின் ஃப்ரீ ஆகிடுவீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒர்க் பண்ணால் ஒரு 15 days யூ கேன் கோ பேக் டு அன் ஆஃபீஸ், இல்லைனா ஒரு 10 days யூ கேன் கோ பேக் டு அன் ஆஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லும்போது வந்து அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த திங் வந்து இந்த ப்ரீ ஆப்ரேட்டிவ் நோயிங் திங்ஸ். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருமே வந்து ஒரு நார்மலாக இருக்க மாட்டாங்க ஒரு ஃபிட்னஸ் ஃபார் அனஸ்தீசியாவில். அவங்களுக்குள்ள வந்து ஒரு சில குறைகள் இருக்கும். ஒரு சுகர் இருக்கலாம், ஒரு தைராய்டு இருக்கலாம், ஒரு ஆஸ்மா இருக்கலாம், ஒரு ஃபீவர் வந்திருக்கலாம், ஸோ ஒரு காஃப் இருக்கலாம். ஸோ காஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஒரு காஃப் இருக்கும்போது ஒரு எலக்டிவ் ப்ரொசீஜர் பண்ண மாட்டோம். கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தது வந்து மெடிக்கல் கண்டிஷன் ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸை ஸ்க்ரீன் பண்ணி அவங்கள வந்து அந்த இருக்கிற கண்டிஷன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி சர்ஜரிக்கு ரெடி பண்ணுறதும் ஒரு அனஸ்தட்டிஸ்டோட விசிட்டில் வந்து தி பேஷண்ட் வில் கெட் பெட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை தேட்டரில் பார்க்குறத விட ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து வச்சுட்டாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல், ஒரு நோயிங், ஒரு தெரிஞ்ச டாக்டர். ஏன்னா அவங்க எங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, ஓபிக்கு வந்திருப்பாங்க, எங்ககிட்ட queries கேட்பாங்க, நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி மயக்கம் கொடுக்க போகிறவர் ஒருத்தர், அதில் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடக்கூடாதுன்ற பயம் இருக்கும். எங்ககிட்ட டவுட்ஸ் கேட்டுப்பாங்க. பட் இட் இஸ் பெட்டர் தட் நீங்களே டைரெக்டாக கிளாரிஃபை பண்ணுறது குட் பாயிண்ட். சரி, ஒரு அனஸ்தட்டிஸ்டாக வந்து தெர் இஸ் ஒன் காமன் டேக் லைன் ஆக்சுவலாக. சரியா, வி ஆர் அவேர் வென் யூ ஆர் நாட் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூங்கும்போது உங்களோட ஃபிசியாலஜியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். ஃபிசியாலஜினா நீங்க பல்ஸ், பிபி, ரெஸ்பிரேஷன், அதாவது கம்ப்ளீட்டா. எஸ். ஸோ இந்த இதை மெயின்டைன் பண்ணுற ஒரு ரோல் ஆஃப் அன் அனஸ்தட்டிஸ்டிக் வந்து ஆல்வேஸ் உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உத்தமம். அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். ஓகே, அப்போ இப்போ அனஸ்தீஷியா நீங்கள் வந்து பேஷண்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி பற்றி பேசிட்டோம். டெலிவரிக்கு அப்புறம் அந்த எபிடியூரல் 24 hours பெயின் ரிலீஃப் கொடுக்கும்னு சொல்லிட்டீங்க. சிசேரியனோ இல்லை வேற ஏதாவது மேஜர் ப்ரொசீஜர், யூட்ரஸ் ரிமூவல், இல்லை லேப்ரோஸ்கோப்பி, இல்லை ஃபைப்ராய்ட் ரிமூவல், நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெயின் பற்றி பேஷண்ட் பயப்படுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பெயின் கில்லருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ்? யூஸ்வலாக நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் தவிர ஆஸ் அன் அனஸ்தட்டிஸ்ட் இது வந்து கொஞ்சம் ப்ரொலாங்டு சர்ஜரியாக இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, நிறைய பெயின் இருக்க போகுது, போஸ்ட் ஆஃப் பெயின் இருக்க போகுதுன்னு நாங்களே கூட உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் என்னென்ன பெயின் ரிலீஃப் ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க பேஷண்ட்ஸ்க்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட் வந்து இப்போ சிசேரியன் வந்து கோ பண்ணுறாங்க, அண்டர் ஸ்பைனல் அனஸ்தீசியா, எபிடியூரல் போடாத பேஷண்ட்டுக்கு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பெயின் ரிலீஃப் கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து நம்மளோட கோல் ஆஃப் பெயின் ரிலீஃப் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் மதர் ஷுட் பி அவேக் இனஃப் டு ஃபீட் த பேபி. அதாவது ஒரு செடேட்டிவ் பேஸ்ட் அனஸ்தீசியா கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு லோக்கல் அனஸ்தீசியா, அதாவது பிளாக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. சர்ஜரி முடிஞ்ச உடனே அதாவது நம்மளோட அப்டமன் லேயரில் டிரான்சஸ் அப்டமினஸ் பிளேன் ஒன்று இருக்குது. அதை வந்து அல்ட்ராசவுண்ட் மூலமாக பார்த்து அந்த பிளேனில் வந்து அனஸ்தட்டிக் ட்ரக் டெபாசிட் பண்ணும்போது வந்து ஒரு 24 to 36 hours வந்து பேஷண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக பெயின் ரிலீஃபாக இருப்பாங்க. ஸோ இந்த டியூரேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு ஏர்லி மொபிலைசேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு பேஷண்ட் வந்து ஏர்லியாக மொபிலைஸ் பண்ணுறதுனால அவ்வளவு சர்ஜரி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். கரெக்ட். சரிங்க. ஸோ அந்த இது வந்து பேஷண்ட்டோட ஃபீலிங்காக இருக்கட்டும், அவங்களோட ரெக்கவரி ஃப்ரம் சர்ஜரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக வந்து இப்போ வந்து வி ஆர் கான் டு த எரா ஆஃப் லைக் ஒரு இன்ஜெக்ஷன் பேஸ்ட் பெயின் ரிலீஃப்லேருந்து பேச்சஸ் பேஸ்ட் பெயின் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சஸ்னால் வந்து டிரான்ஸ்டர்மல் அனர்ஜெசிக் பேச்சஸ் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஸ்கின்லேயே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ அந்த இது வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வந்து மெடிசனை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேச்சஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக தே வில் கோ த்ரூ த ப்ரொசீஜர் ஆக்சுவலாக. ஓகே. அவங்க சிசேரியன் முடிச்சுட்டு வரப்போ சம்டைம்ஸ் வைரலம் அந்த கரெக்டாக அந்த சூச்சர் போட்ட இடத்துல எல்லாம் மறுத்து போயிடுது. அப்போது அந்த பிளாக் எல்லாம் கொடுத்தோன்னா இன்னும் அந்த மறுத்து போகிற மாதிரி ஆகிடுமா, இல்லை அது 24 to 36 hours எதுவுமே அந்த மாதிரி எஃபெக்ட் இல்லாமல் போயிடும்? அதாவது நம்ம வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்து மரத்து போக வைக்கிறதுல வந்து காலம் சேர்ந்து மரத்து போயிடும் அவங்களுக்கு. அதனால வந்து அவங்களால மொபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் வந்து
இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டமினல் ஸ்ப்ளைனில் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த எந்த ஏரியாவில் சர்ஜரி பண்ணாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து தேர் வில் பி அதாவது தட் அனர்ஜிஸ் பி சஃபிஷியன்ட் இனஃப் டு ரெடியூஸ் பெயின் ரிசெப்டர்ஸ் அலோன் அவ்வளோதான். ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து தேல் பி ஏபிள் டு மூவ்மெண்ட் இருக்கலாம், எந்திரிச்சு அவங்க டாய்லெட் போகலாம், சீக்கிரமாக நீங்கள் கத்திட்டு எடுத்துடலாம். சிசேரியனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு அப்டமினல் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு ஹிஸ்டெக்டமி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த டைமில் கூட அந்த டோட்டல் லாப்ரோஸ்கோபி ஹிஸ்டெக்டமி பண்ணும்போது இருக்கும் அந்த போர்ட் பெயினை கூட இந்த மோட் ஆஃப் அனாலிசிஸை வந்து கம்மி பண்ணி விட்டுரும்.